நிறைய பேர் வந்து திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருது, எங்களால் இது வந்து ஹேண்டிலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு என்னவா இருக்குது? லவ் மேரேஜ் பண்ணவங்களாம் நல்லா இருக்காங்க, ஜாதகம் பார்த்து பண்ணி எனக்கு வந்து டிவோர்ஸ் ஆகுது. 10 பொருத்தம் பார்த்து பண்ணேன், எனக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. 10 பொருத்தம் மட்டும் பத்தாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எனக்கு தெரிஞ்ச இந்த 85க்கு மேலே கிட்டத்தட்ட 90s கிட்ஸ்னே வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகலை. சில பேருக்கு மேரேஜ் ஆகியிருந்தாலும் கூட பிரச்சனை எல்லாமே ஒத்துமையாக இருக்குது, எல்லா குரு பார்வையும் இருக்குது, எல்லாமே பண்ணிவிட்டு அப்போ ஏன் எனக்கு டைவர்ஸ் ஆச்சுன்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் தஸ்தா புத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கேது தசையில் கல்யாணமானவங்களும் இருக்காங்க, கேது தசையில் பிரிஞ்சவங்களும் இருக்காங்க. அந்த கேதுங்கிறது துண்டிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அந்த துண்டிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வரதட்சணை கொடுமை இருந்தது, இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு மாமியார் கொடுமை மருமகள் கொடுமை இருந்தது, இன்னைக்கு அந்த அளவுக்கு அது பெருசாக பேசப்படல. அன்னைக்கு தனி கொடுத்தனம்ங்கிறது இல்லவே இல்லை, இன்னைக்கு தனி கொடுத்தனம் மட்டும்தான் பெஸ்ட்டாக இருக்கு. ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை பேசுறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திருமதி திவ்யதர்ஷினி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான இனிய வணக்கம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க. ஸோ ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் இப்போ நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போது திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அப்பா அம்மா காலங்களில் வந்து இப்போது வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது வந்து உடனே சால்வ் பண்ணிப்பாங்க, இல்லைனா ஒரு 2-3 நாளில் அது தீர்ந்து ஒரு சகஜ நிலைக்கு வந்துடுவாங்க. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் திருமணம் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து பெருசாக பேசப்படுது. இப்போ ஒரு சின்ன விஷயம் நடந்தாலுமே வந்து பெருசாக பேசி அது வந்து முறிவு அது வரைக்குமே வந்து போகுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து கால சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளா? இது வந்து ஜாதக ரீதியாக நீங்கள் எப்படி அணுகுறீங்க? இப்போ வந்து கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்து திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருது, எங்களால் இது வந்து ஹேண்டிலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து தீர்வு என்னவா இருக்குது? இதுக்கு வந்து நம்ம கோயில் வழிபாடுகள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜாதக ரீதியாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நேயர்களுக்கு இன்றைக்கி நம்ம விரிவாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடலாம், ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தை பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் 2 விஷயம் இருக்குது. நான் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி டிவோர்ஸில் வந்து நிற்கிது, லவ் மேரேஜ் பண்ணவங்களாம் நல்லா இருக்காங்க, இந்த மாதிரி 1008 கம்ப்ளைண்ட் சுற்றி வைப்பாங்க. லவ் மேரேஜ் பண்ணதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஜாதகம் பார்த்து பண்ணி எனக்கு வந்து டிவோர்ஸ் ஆகுது, ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டேன்னா, 10 பொருத்தம் பார்த்து பண்ணேன், எனக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. 10 பொருத்தம் மட்டும் பத்தாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு ஜாதகருக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச இந்த 85க்கு மேலே கிட்டத்தட்ட 90s கிட்ஸ்னே வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகலை. சில பேருக்கு மேரேஜ் ஆகியிருந்தாலும் கூட பிரச்சனை தான் போயிட்டுருக்கு இன்னி வரைக்கும். அந்த காலகட்டத்தில் வந்த கிரகநிலைகள் அப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இப்போ சொல்லுவாங்களே கால மாற்றம் அப்படின்னு ஒன்று வரும்னு. இப்போ சனி மீனத்தில் இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய யுகம்ங்கிறது ஒரு புதிய விஷயமா இருக்கும். இப்போ 8 கிரக சேர்க்கை நடந்ததுன்னு சொல்லி நம்ம மீடியாவிலலாம் பார்த்தோம் இல்லையா. இது வந்து அந்த நாளில் கிருஷ்ணர் அவதரித்த காலகட்டம். அந்த குழந்தைகளை கொன்று கிருஷ்ணர் வந்தார். அதனால இப்போ குழந்தைங்களுக்கு அந்த அபியூஸ்மெண்ட் எல்லாம் நடக்கிறது, நிறைய பெண் குழந்தைகள் இறக்குறது, இந்த ஸ்கூல்லேயே கூட குழந்தைகள் நிறைய இறந்து போகிறது எல்லாமே இந்த கிரக சூழ்நிலை அப்போ இருந்ததுனால தான் இப்படி. இந்த மாதிரி சேஞ்சஸ்க்காக ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஒவ்வொரு 12 வருஷம் குருவுடைய அந்த சுழற்சி அப்பையும் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். ஆர்டராக சொல்லணும்னா, அன்றைக்கி வரதட்சணை கொடுமை இருந்தது, இன்றைக்கி இல்லை. அன்றைக்கி மாமியார் கொடுமை மருமகள் கொடுமை இருந்தது, இன்றைக்கி அந்த அளவுக்கு அது பெருசாக பேசப்படல. அன்றைக்கி தனி கொடுத்தனம்ங்கிறது இல்லவே இல்லை, இன்றைக்கி தனி கொடுத்தனம் மட்டும்தான் பெஸ்ட்டாக இருக்குது. அன்றைக்கி ஆண் பெண் மேரேஜ் இருந்தது, இன்றைக்கி யூனிசெக்ஸ் ஒரே மாதிரியான விருப்பங்கள் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படுது. இந்த மாதிரி கால மாற்றங்கள் வரும் பொழுது இந்த திருமணம்ங்கிற ஒரு பந்தம் இது ஏன் எல்லாருக்கும் உடையுது? இந்த குறிப்பிட்ட 12 வருஷத்தில் 90ஸ்லேருந்து 88க்கு மேலேனே சொல்லலாம். நிறைய பேருக்கு அவங்களுக்கும் வந்து இது பாதிப்பில் உள்ளாயிருக்காங்க. ஆனால் 90க்கு மேலே தான் நிறைய பேர் வந்ததுக்கு காரணம் என்னென்னா ராகு கேது மட்டுமே ஜாதகத்தில் இருக்கிறதுனாலயா அப்படி நான் சொல்ல வரல. ஜாதக ரீதியாக அப்புறம் போவோம். முதல்ல அந்த கால மாற்றம்ங்கிற விஷயத்த நான் பேசிடுறேன். ராகு கேது அப்படின்னாலே அதோடைய கலியுகம் நடக்குது, அவங்களுடைய ஆட்சி தான். கலாச்சாரத்துக்கு மாறுபட்ட விஷயத்த செய்ய வைக்கணுங்கிறது தான் அவங்களுடைய வேலை. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டோட கலாச்சாரம் என்ன? ஒருத்தனுக்கு ஒருத்தி. இந்தியா ஃபுல்லாகவே மேக்சிமம் அப்படி தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த கலாச்சாரத்தை எதெல்லாம் அப்போ கலாச்சாரம்னு சொன்னாங்களோ அதெல்லாம் உடச்சி சீர்திருத்தம்னு. ஏன்னா அந்த சீர்திருத்தம்ங்கிற வார்த்தைக்கே ராகு தான் மெயின்.
போராட்டம்னு வந்தாலே அந்த 4 நியூமராலஜியில் 4, 13 இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுவோம். 13 அது வேறு டிபார்ட்மெண்ட். ஆனால் அந்த 4 வரிசையில் வர எல்லாமே அந்த போராட்டம்ங்கிறது. அப்போ அந்த ராகு கேதுவோட ஆதிக்கத்தில் இருக்கும்போது அதை உடைச்சி மாற்றணும் அப்படிங்கிறது தான் ராகுவோடைய வேலை. இது இன்னைக்கு கலியுகத்தில் நடந்துட்டு இருக்கு. இந்த காரணத்தினால திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்டில் அதிகப்படியான அந்த கலாச்சார மாற்றத்துக்கு உள்ளே வந்துருச்சு. லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு. இன்னும் கெட் டுகெதர் ஏதோ சொல்கிறாங்க இல்லையா, சம்திங் அந்த மாதிரி. எனக்கு அது பெருசாக ஐடியா இல்லை, தெரியாது. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துருச்சு. இப்போ திருமணம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போவோம். அவங்கவங்க ஜாதக ரீதியாக போவோம். ஃபஸ்ட்டு விஷயம், திருமணம் லேட் ஆகிறதுக்கு செவ்வாய் சனி, 7 சனி, இல்லை வேறு ஏதாவது கிரகங்கள் இருக்கிறது, இது எல்லாமே திருமணத்தை தாமதப்படுத்துது. இது இல்லாமல் வேறு ஏதாவது சொல்லுங்கள். வேறு ஏன் வந்து லாங் டைமாக ரொம்ப வருஷமாக எனக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்த தசாபுத்தியோ 10ஆம் இடத்த தசாபுத்தியோ நடந்துட்டுருக்குங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு திருமணம் வந்து தசா நடக்குதுங்கும் போது, புத்திங்கிறத விட தசா நடக்கும்போது ரொம்ப லேட் ஆகுது. இந்த காரணத்தினால ஒன்று, இந்த ராகு கேது இருக்கிறதே காலசர்பம் இருந்துச்சுன்னா அது வந்து திருமணத்தை கட்டாயம் தாமதப்படுத்துது. 4வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களத்திர தோஷம்னு சொல்லக்கூடிய தோஷங்கள் இருக்கும் பொழுது எவ்வளோதான் உருகி உருகி லவ் பண்ணாலும் அந்த கல்யாணத்தை பற்றி பேசும்பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தினால பிரேக்கப் ஆகி போயிடுறாங்க. இந்த 4 ரீசன் மெயினாக பார்க்கப்படுது. மற்றதுக்கு வேறு காரணங்களும் இருக்குது, ஆனால் இதுதான் முக்கியமான ரீசன். பட் அடுத்ததுபடியாக என்ன மேடம், இந்த 4 விஷயமே என் ஜாதகத்தில் இல்லை, அப்போ வேறு என்ன? 7ஆம் அதிபதி போய் 6ல் உட்கார்றது, இப்படி வரும்போது காலகட்டம் அதே தசாபுத்தி நடக்கிறது, இதெல்லாம் என்ன பண்ணிடும்னா லாங் டைம் கல்யாணத்துக்கு உண்டான விதியை இல்லாமல் பண்ணிடும். அப்போ இவங்களுக்கு கல்யாணமே நடக்காதா அப்படின்னா அது அவங்கவுங்க சொந்த ஜாதகத்தை பொறுத்தது. பட் 6ஆம் இடத்து அதிபதி இது நடந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கோச்சாரத்தில் குரு வந்து சுக்கிரன் மேலேயோ செவ்வாய் மேலேயோ வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்பு வரும். இவங்க ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புனால தட்டி விட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, அவங்க முன்னோர்களை சரியாக கும்பல, பித்ருதோஷம்னு சொல்லுவோம் இல்லையா, அது பிரதிபலிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலும், உணர்ப்பு பிரதிபலிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் திருமணம் தடை அப்படிங்கிறது ஏற்படும். கிட்டத்தட்ட நான் ஒரு லெசன் மாதிரியே சொல்லி கொடுத்துட்டேன் எல்லாமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சனி கேது அப்படிங்கிறது இணைவு இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கும் இந்த சூரியன் செவ்வாய் பெண்கள் ஜாதகத்தில் அதிகப்படியாக சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கிறவங்களுக்கும் இந்த திருமணம் தாமதம்ங்கிறது நிறைய இருக்குது. அதுக்கு பல ரீசன் இருக்குது. முதல்ல தாமதம்ங்கிறது இந்த கிரக சேர்க்கையினால் நடக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறோம். இந்த தாமதத்தை தாண்டி இந்த ஜாதகக்காரங்க எல்லாமே, இப்போ நம்ம சொன்னவங்க எல்லாருமே கல்யாணம்ங்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நுழையிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு தான் பெரிய அடியே விழுவுது. இது வரைக்கும் யாரோ சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த விதி வந்து இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் முறை இதில் சொல்கிறேன். 8ஆம் இடத்துல பெண்ணுடைய ஜாதகத்தில், ஆணுடைய ஜாதகத்தில் இல்லை, பெண்ணுடைய ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல எந்த அசுப கிரகங்கள் இருக்கோ, இன்கேஸ் சனி ராகு கேது எது இருந்தாலும் ஓகே, செவ்வாய், இது இந்த ஜாதகத்தில் வரனுடைய ஜாதகங்கள் வரக்கூடிய மாப்பிள்ளையுடைய நட்சத்திரம் அதில் இருந்துச்சுன்னா, சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பூசம் அனுசம் உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரத்தில் வரன் அமையக்கூடாது. ஓகே, எல்லா பொருத்தமும் இருக்கலாம், நட்சத்திர பொருத்தம் இருக்கலாம், ஜாதக பொருத்தம் இருக்கலாம். இதில் வந்துச்சுன்னா கட்டாயமாக அவங்க வந்து ஒரு பிரிவை சந்தித்து தீருவாங்க. அவங்களுடைய ஜாதகத்தில், சொந்த ஜாதகத்தில் குரு சுக்கிரன் 6, 8 இருக்குங்கிற பட்சத்தில் அவங்க ஒரு திருமண வாழ்க்கையில் பிரிவை சந்திச்சே தீருவாங்க. இந்த குரு சுக்கிரன் வந்து ஒன்றுக்கொன்று இணைவு இருந்தாலுமே அவங்களுக்கு இது வந்து பாரம்பரியமாக தெரிஞ்ச விஷயம் தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். குரு சுக்கிரன் ஒன்றா இருந்தால் அவங்க திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும், அல்லது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலை வருங்கிறது தெரிஞ்சது தான். ஆனால் குரு சுக்கிரன் 6, 8 இருந்தாலுமே இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது வருது. இப்போ 10 பொருத்தம் பார்த்து நான் சேர்த்துட்டேன், ஜாதக பொருத்தமும் நல்லா பார்த்து பிரிஞ்சுட்டேங்கிறதெல்லாம் இந்த 8ஆம் அதிபதி தொடர்பு வர்றது. 6ஆம் அதிபதி அதே மாதிரி பொண்ணுக்கு போய் சனி அந்த 7ஆம் அதிபதி 6ல் மறைஞ்சிருப்பார், அதே நட்சத்திரத்தில் ஹஸ்பண்ட் வந்திருப்பார், அங்கே ஒரு ப்ராப்ளம் வர்றது. இதுலேயும் ஒரு முக்கிய ஹீரோன்னு சொல்கிறதா வில்லன்னு சொல்கிறதான்னு தெரில, மாந்தி வருவார். ஓகே, அவர் நின்ன நட்சத்திரத்துலேயும் தனக்கு ஒரு பார்ட்னர் அமைஞ்சிட்டா, இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக ஒரு சிரமத்தை கொடுக்காம ஒரு வருத்தத்தை கொடுக்காம போகிறதில்ல. அது எங்கே வந்து நிற்கும், இன்கேஸ் சூரியன் செவ்வாயும் ஒரு பொண்ணு ஜாதகத்தில் இருந்து மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரத்தில் இருந்தும் ஒரு வரன் வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பிரிவையோ அல்லது கசப்பையோ அல்லது உயிரிழப்பையோ சேர்த்து தருது. இது தற்காலிக பிரிவாக இல்லாமல் நிரந்தர பிரிவாக போய் முடிஞ்சிருது. நிறைய பேர் இந்த விஷயத்த பார்க்கறதில்ல அப்படிங்கிறது இன்றைக்கி நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை. அடுத்து பிரிவுக்கு ஒரு காரணம் வருதுன்னா, பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துல ஆணுடைய ஜாதகத்தில் ராகு கேது இருக்குது அப்படிங்கிற உதாரணமாக சொல்லலாம். கடகத்தில் ஒரு பொண்ணுக்கு செவ்வாய் இருக்குது, சரி அது கூட நீச்சம், அதை விட்டுருங்க, அதையே எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. வேறு ஏதாவது ஒரு செவ்வாய் உச்சமாகக்கூடிய இடமே எடுத்துக்கலாம், மகரமே எடுத்துக்கலாமே. மகரத்தில் ஒரு பையனுக்கு ராகு இருக்குது அல்லது கேது இருக்குன்னா அவங்களும் திருமண வாழ்க்கையில் அந்த தசாபுத்தியே வரலனாலும் கோச்சாரத்தில் அந்த இடத்துல ஒரு சனியோ ராகு கேதுவோ வரும்பொழுது
கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸை பயங்கரமாக ஃபேஸ் பண்ணுறாங்க, பிரியிறாங்க. அதே மாதிரி தான் பையனுக்கும் சுக்கிரனோட ராகு கேது சொந்த ஜாதகத்தில் சேர்ந்துருக்கிறதோ அல்லது பையனுக்கு சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்துல பெண்ணுடைய ராகு கேது இருக்கிறதோ பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை. ஒரு உச்சத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கிருந்து ஏதோ ஒரு கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்காக அவங்க கீழே விழுவுறாங்க. கலத்திர தோஷம் அப்படின்னு வரும்போது அதில் நிறைய விஷயங்கள் பேசப்பட வேண்டியது இருக்குது. அது நம்ம வந்து பொதுவாக கலத்திர தோஷம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அது டீப்பாக போனோம்னா அதுவே லாங்காக போகும் அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த மாதிரி ஜாதக இணைவு இருக்கும் பொழுதும் 6ஆம் இடத்தோட தசா புத்தி வரும் பொழுதும் பிரிவுகள் அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ பொருத்தம் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? 10 பொருத்தமும் பார்க்கணும், ஜாதக பொருத்தம் இருக்காங்கிறது பார்க்கணும். ஜாதக பொருத்தத்தில் சில சொல்லுவாங்க குரு அங்கே பார்க்குது இங்கே பார்க்குறாரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த தசாபுத்தி வருது அப்படின்னா என்னதான் குரு பார்த்தாலும் கோச்சாரத்தில் குரு நல்ல நிலைமையில இருந்தால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமையில் வாழ்கிறாங்க. அதாவது எப்படின்னா யாரோ ஒரு பெரியவங்க வந்து சப்போர்ட் பண்ணி இல்லைம்மா குடும்பம்னா இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அனுசரிச்சு போ, ஏப்பா உன் ஒய்ஃப் கிட்ட இப்படி நடந்துக்கிற, இப்படி இருந்தேன்னா எப்படி நீ முன்னேறி வர முடியும், கொஞ்சம் அனுசரிச்சு போனா சரியாக போய்டும், அல்லது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா சரியாக போய்டும், ஏதோ ஒரு ஆறுதலை சொல்லி அவங்கள அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு கூட இருக்க பெரியவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை பார்க்க எல்லாமே ஒத்துமையாக இருக்குது, எல்லா குரு பார்வையும் இருக்குது, எல்லாமே பண்ணிவிட்டு அப்போ ஏன் எனக்கு டைவர்ஸ் ஆச்சுன்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் தசாபுத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா 6, 8, 10 இந்த தசாபுத்திகள் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் தான் இவங்க வந்து பிரிவை சந்திக்கிறாங்க. நிறைய பேருக்கு கேது தசையில் கல்யாணமானவங்களும் இருக்காங்க, கேது தசையில் பிரிஞ்சவங்களும் இருக்காங்க. அந்த கேதுங்கிறது துண்டிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அந்த துண்டிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேது தான் 7ஆம் பாவத்தில் நிற்கிதுன்னா கண்டிப்பாக அவர் தான் திருமணம் பண்ணி வைக்க போகிறாரு, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் திருமணம் ஆன பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால கணவர் வெளியூரில் இருப்பார், இல்லை இவங்களுக்குள்ள அடிக்கடி டச் இல்லாமல் 2 பேர் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, இந்த மாதிரி கொண்டு போகும். அதே கேது கொஞ்சம் சரியில்லாத இடத்துல நிலைமையில் இருக்காருங்கிற பட்சத்தில் பையனுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் மேலே அந்த கேது வருது அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக அவங்களுக்குள்ள அந்த நேரத்தில் கல்யாணமும் ஆகி பிரிவையும் ஏற்படுத்தும். ஓகே ஓகே. இதில் குரு பார்வை அப்படிங்கிறது சம்மந்தப்படும் பொழுது அந்த பிரிவுக்கு அப்புறம் மறுபடியும் சேருவாங்க. அது 4 வருஷம் கழிச்சு சேர்ந்த, 7 வருஷம் பிரிஞ்சுட்டு சேர்ந்த, 10 வருஷம் கழிச்சு குழந்தையெல்லாம் பெருசானதுக்கு அப்புறம் சேர்ந்தங்கிறதெல்லாம் அந்த தசாபுத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய நல்ல விஷயங்கள் தான். இதுக்கும் வழக்கம் போல் நான் சொல்கிறது குலதெய்வத்தை எக்காரணத்தை கொண்டும் விடக்கூடாது. நம்ம ஏற்கனவே முதல் வீடியோவிலேயே சொல்லியிருப்போம் ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தில் அந்த குலதெய்வம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. இந்த மாதிரி கிரக சேர்க்கையில் இந்த பொண்ணுக்கு நான் திரும்ப திரும்ப அந்த ஜாதகர் வந்து பார்க்கும்போது உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்னு கேட்கும்போது அவங்க பேசவே இல்லை. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அந்த அந்த செவ்வாய் சூரியன் இருந்த ஜாதகம் சேம் சனி செவ்வாயும் சேர்ந்துருக்கு, சனி கேதுவும் அந்த ஜாதகத்தில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, என் ஹஸ்பண்ட் வந்து நான் கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடி பயங்கர ரிச்சாக இருந்தார், அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் போனதுக்கப்புறம் நிறைய நிலங்களை விற்க வேண்டிய சூழ்நிலை ஆச்சு, ஆனால் குடும்பத்தோடு நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். காரணம் என்னென்னா அவங்க ஃபார்மர் ஃபேமிலி, விவசாயம் தான் பண்ணுறாங்க. அந்த விவசாயம் பண்ணக்கூடிய அந்த காவல் தெய்வத்துக்கும் சரி குலதெய்வத்துக்கும் சரி விடாமல் வருஷம் கும்புறது, கிடா வெட்டுறது, பொங்கல் வைக்கிறது அவங்க வழக்கம் என்னவோ அதை தொடர்ச்சியாக செய்கிறதுனால பொருளாதார இழப்பை கொடுத்து அவங்க குடும்பத்தை சந்தோஷமாக காப்பாற்றிருச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் இன்றைக்கி மக்கள்கிட்ட சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைங்க ஜாதகத்தை முதல்ல பாருங்கள், அவங்களுக்கு என்ன தோஷம் இருக்குது, எந்த நேரத்தில் திருமணம் பண்ணலாங்கிறத முதல்ல கொஞ்சம் பாருங்கள். 24 வயசு ஆகிடுச்சு, 23 வயசு ஆகிடுச்சு, பையனுக்கு 30 வயசு ஆகிடுச்சின்னு அவசரமாக பார்க்குறது வந்து நிறைய பேரண்ட்ஸ் இப்படி பண்ணுறாங்க. ஜாதகர் எவ்வளோ தான் சொன்னாலும் அவங்களுக்கு அது வந்து புரியறதில்ல. நம்ம கையை மீறி கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அமையிறது அமைஞ்சே தீரும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த டைமை பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். ஒரு வருஷம் கூட வெயிட் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு அவசரமாக அந்த டைமில் கல்யாணம் பண்ணி 10 நாள் கூட வாழ முடியாத, 1 மாதம் கூட வாழ முடியாத, ஒரு 3 மாதம் கூட கணவரோட சஸ்டெயின் பண்ண முடியாத பெண்கள் ஆண்கள் இன்றைக்கும் இருக்காங்க. ஸோ இந்த தசா புத்திங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஜாதக பொருத்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நட்சத்திர பொருத்தங்கள்லையே முக்கியமான ஒரு 4-5 பொருத்தம் இருந்தால் கூட ஜாதக பொருத்தம் இருந்துச்சுன்னா தாராளமாக திருமணம் பண்ணலாம். ஆனால் ஜாதக பொருத்தம் இல்லாமல் நீங்கள் 10 நட்சத்திரத்துக்கும் பொறுத்து பார்த்தா கூட ஒன்றும் வேலைக்காகாது. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தாச்சு. அடுத்தது இன்னொரு விஷயம், நீங்கள் என்ன தான் தசாபுத்தி பாருங்கள், ஜாதகம் பாருங்கள், எல்லாம் பார்த்துட்டு திருமண முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது. அந்த நாள் அந்த நேரம் சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் தலைகீழ நின்னாலும் கூட எவ்வளோ நல்ல ஜாதகமாக இருந்தால் கூட ஒரு சரிவை சந்திச்சு தான் மேலே வராங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முகூர்த்தம் குறிக்கும் போது அந்த சுக்கிரன் அஸ்தங்கத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். ஏன் அதை பண்ணுறாங்கன்னு தெரியல. மேக்ஸிமம் பெரியவங்களுக்கு தெரிஞ்ச கூட அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படிங்கிறது அவசியமாக இருக்குது. அதே மாதிரி தான் அந்த கிரகண நேரங்கள் வரும்பொழுதும் முந்தையெல்லாம் கிரகண நேரங்கள் வந்தது அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருந்து ஃபாலோ பண்ணி அந்த குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணுங்கிறதெல்லாம் இருந்தாங்க. இப்போது அதையும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அது பாட்டுக்கு வந்துட்டு போகுது, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க.
சில நேரங்களில் அதுவுமே நமக்கு தோஷமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னுடைய சஜஷன் என்னன்னா, நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து வளர்த்த உங்களுடைய குழந்தைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறது தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸோட ஆசையும். ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு பையனுக்குமே தான் வாழ்க்கையில் மனைவியோ அல்லது நம்முடைய கணவனோ வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்குமாங்கிறது தான் அவங்களுடைய அபிப்பிராயமோ. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் அட்லீஸ்ட் என்ன தான் இருக்குன்னாவது தெரிஞ்சுக்கோங்க. எப்போ மேரேஜ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுற டைம் இருந்துச்சுன்னா தாராளமாக வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து திருமணம் பண்ணலாம். உங்களுக்குன்னு பிறந்தவங்க வேறு எங்கேயும் போகிறது இல்லை இல்லையா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லது. அதை விட முக்கியம், ஒரு நல்ல உங்களுக்கு ஃபேமிலி ஆஸ்ட்ராலஜர்ஸ் இருக்கலாம், பக்கத்தில் தெரிஞ்சவங்க இருக்கலாம், ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு ஆள்கிட்ட திருமண முகூர்த்தங்கிறத கரெக்டாக குறித்து திருமணம் பண்ணுறது, நிச்சயம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நடத்துறதுங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ திருமணத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, அதற்குண்டான ஜாதக நிலைகள் இதெல்லாமே வந்து சொல்லிட்டீங்க. ஒரு சிலருக்கு வந்து ஆலயங்களுக்கு இப்போ கோவில்களுக்கு போனால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு கிடைக்குது, அதிலிருந்து நான் என்னோடய பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே கோவிலுக்கு போனால் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து பெரிய கேள்விக்குறி தான். ஸோ கோவில் அப்படிங்கிறது வந்து இந்த திருமணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எந்த அளவுக்கு வந்து தீர்வாக இருக்குது? இதையும் டிவைடாக தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய பிரிவுகள் இருக்கிறதுனால நேயர்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு முன்னாடியே உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதுக்குண்டான வழிபாடை பண்ணிவிட்டு நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வருமுன் காத்துக்கொள்வது தான் சிறந்தது. அது வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த முழு நம்பிக்கை, பலம் எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ முதல்ல வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கலத்திர தோஷம் இருக்கா, செவ்வாய் இருக்கா? செவ்வாய் தோஷம்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்களே மேடம். நீங்கள் இருக்குது இல்லை நம்பினாலும் நம்பலைனாலும் அந்த கிரகம் தன்னுடைய வேலையை செஞ்சு தான் தீரும். நான் எந்த கிரகத்தையும் தோஷம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு இடத்துல போய் குறிப்பிட்டு நின்றுச்சு அப்படின்னா அந்த இடத்தோட வேலையை அது செஞ்சே தீரும். அப்போங்கும்போது அதுக்காக பரிகாரம் நீங்கள் பண்ணலாம், பண்ணாமல் போகலாம், அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் வழிபாடு கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், அதில் மாற்றமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த கிரகம் சார்ந்து பிரச்சனை இருக்கோ அந்த கிரகத்து ரீதியாக நீங்கள் போய் அந்த கோவிலில் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது சிறந்தது. உங்கள் ஆஸ்ட்ராலஜர் ஒரு பரிகாரம் சஜெக்ஷன் பண்ணுறாங்க அந்த கோவில்லன்னா அது உங்களுடைய விருப்பப்படி தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த யாகத்தில் போடக்கூடிய விஷயங்கள், ஒரு தானியமாக இருக்கட்டும், ஒரு துணியாக இருக்கட்டும், அதில் படைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெய்வத்துக்கு தான். அதன் அடிப்படையில் நம்பிக்கை இருக்க பட்சத்தில் பண்ணிக்கலாம். அல்லது அந்த கோவில் வழிபாடையாவது தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்தால் இந்த பிரிவு கல்யாணத்துக்கு அப்புறம் வர்றதுங்கிறது கண்டிப்பாக தடுக்கப்படும். இந்த கலத்திர தோஷத்தினால மேரேஜ் டிலே ஆகுதுன்னு ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் அந்த கால தாமதம்ங்கிறது குறையும். 4 வருஷம் கழிச்சு நடக்க வேண்டிய மேரேஜுங்கிறது 1.5 வருஷத்தில் 2 வருஷத்தில் கண்டிப்பாக நடந்துடும். வரக்கூடிய அந்த பெண்ணுடைய ஜாதகத்துடைய அமைப்பு, நேரம் இதெல்லாம் கணவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக அமையும். 2வது, கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, கோர்ட்டில் வழக்கு இருக்குது, என்னால் ப்ரெஷர் தாங்க முடியல, எனக்கு என் கணவர் தான் வேணும், என் மனைவி தான் வேணும், அவங்களோட தான் நான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் பிரச்சனைன்னு பாருங்கள். அவங்க வந்து நீங்கள் முதல்ல முழுசாக ஒரு கோவிலுக்கு என்னால் எங்கேயுமே போக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய் ஹோரையில் சிகப்பு திரியில் தீபம் ஏற்றிக்கிட்டே வாங்க. கந்த சஷ்டி தொடர்ந்து படிங்க. இது மட்டும் அவங்க செஞ்சுட்டு வரணும். ஆனால் இது கொஞ்சம் லாங் டைம் ப்ராசஸாக தான் இருக்கும். 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் எந்த செவ்வாய்க்கிழமையும் விடாத மாதவிலக்கு காலங்களை தவிர்த்து இவங்க பண்ணிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக அந்த மாங்கல்யக்காரகன் பலம் அடைவார். அதன் மூலிமா உங்கள் கணவரோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். இதே ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அலங்காரத்துடைய அம்மன், அது உங்கள் குலதெய்வமாகவும் இருக்கலாம், அல்லது உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயிலாகவும் இருக்கலாம். எந்த பெண் தெய்வமோ ஒன்று, ஆனால் அலங்காரமிக்க தெய்வமாக இருக்கக்கூடியது ரொம்ப அவசியம். மகாவிஷ்ணு, லக்ஷ்மி இருக்கக்கூடிய அல்லது தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் போய் விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் மனைவியோட சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த எப்படி மேடம் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும், என்ன மாதிரி சூழ்நிலை அமையும் அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக பார்க்கணுன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்களும் அவங்களும் மறுபடியும் மீட் பண்ணிக்கிற பேசிக்கிற சந்தர்ப்பத்தை அந்த தெய்வம் கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்க போகிறீங்கிறதுல தான் இருக்குது. அங்கே போய் ஈகோன்னு சண்டை போட்டுட்ருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இது நமக்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுத்த சந்தர்ப்பம்னு நீங்கள் விட்டு கொடுத்து பேசினா மட்டும்தான் அந்த வாழ்க்கை நிலைக்கும். 2வது விஷயம், உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட பார்த்து எந்த கோவிலுக்கு போகணும்னு கேட்டு முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, எந்த ஜாதகத்துக்கு கோவில் பலிக்கும் பலிக்காதுன்னு. ஃபஸ்ட்டு பாதகாதிபதியோட தொடர்பு இருந்து அந்த ஜாதகத்தில் ராகு கேது சனி எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்குன்னா அவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணாலும் பலிக்காது. அவங்களுடைய குலதெய்வம் அருள் இருந்து
இஷ்ட தெய்வத்துடைய வழிபாடு இருந்தால் மட்டுமே, நடக்கக்கூடிய தசாபுத்திகள் ஒத்துழைச்சால் மட்டுமே அவங்க திருமண வாழ்க்கையை தொடர முடியும். அல்லது அவங்க விதியில் அடுத்த திருமணம் தான் அப்படின்னு இருந்தால் அடுத்த திருமணத்துக்கு போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. மற்றபடி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது சில காலம்தான் பிரச்சனை, ஒரு குறிப்பிட்ட காலம்தான் பிரச்சனைனா, நம்ம ஏற்கனவே சொன்னபடி அந்த கோவில் வழிபாட்டினால அந்த பிரிவு 7 வருஷம் இருக்குன்னா அதை 1 வருஷம் 2 வருஷமாக குறைச்சி அவங்க திரும்பி வாழ முடியும். அந்த ப்ரெஷர் குறையும், வீட்டில் இருக்கக்கூடிய மன நிம்மதி ஒன்றும் உருவாகும், அவங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். பேசவே இல்லாத கணவரோ அல்லது பேசவே இல்லாத மனைவியோ அட்லீஸ்ட் ஃபோனில் சேட்லேயாவது பேசிகிட்டு இருப்பாங்க, நான் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னு. அந்த குறிப்பிட்ட காலம் கடக்கும் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போய் தான் சேர்ற மாதிரி இருக்கும். இதில் சனி சம்மந்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்குவோம். சனி சம்மந்தப்பட்டிருக்கு, 7லேயே நிற்கிது, அதுதான் காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம் இந்த பிரிவுக்கு. அப்படி பார்க்கும் பொழுது அவங்க குலதெய்வ வழிபாடை மட்டும் பண்ணாங்கன்னா போதும். சனியும் 9ஆம் அதிபதியும் கிட்டத்தட்ட ஒரு திரலக்கணங்களுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி, இதோடு சேர்ந்து வரும்போது சிவன் கோவில் வழிபாடு செய்ய 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 உண்மையாகவே பாருங்கள், நீங்கள் வந்து சனியோட 9ஆம் அதிபதி அல்லது சனி செவ்வாய் சேர்ந்துருக்குனாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த போர் தெய்வங்களை நோக்கி வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது சனி லக்னத்தை பார்க்குது, சனி செவ்வாய் பார்க்குது அப்படிங்கும்போது முருகன் அல்லது சிவன் வழிபாடை தொடர்ந்து செய்யும் பொழுது, குறிப்பாக 9ஆம் அதிபதியோட சனி சேர்ந்துருக்கு, அதனால் ஒரு பிரிவு வருதுங்கும் போது சிவன் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. சிவன் வழிபாடுங்கிறது நீங்கள் தியானத்தில் இருக்கிற சிவனையோ அல்லது லிங்கத்தில் இருக்கிற சிவனையோ கும்பிடக்கூடாது. கம்பல்சரி அதனாரீஸ்வரராக இருக்கக்கூடிய திருச்செங்கோட நீங்கள் சூஸ் பண்ணலாம், அல்லது தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்த நீங்கள் சூஸ் பண்ணி அங்கே வழிபாடு செய்யலாம். முடியலையா, அவ்வளோ தூரம் போக முடியாது மேடம், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலில் பாருங்கள், சிவன் கோவிலில் பிரதோஷ வழிபாடு நடக்கும், அங்கே தம்பதி சமேதராக தான் அவங்க வருவாங்க, அந்த நேரத்தையாவது நீங்கள் போய் கும்பிட்றது ரொம்ப நல்லது. இதே புதன் காரணமாக இருக்குது, கலத்தர தோஷத்தில் புதன் காரணமாக வரும். அப்படி வரும்பொழுது விஷ்ணு வழிபாடு, மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி தாயாரும் சேர்ந்திருக்கக்கூடிய வழிபாடு, ஸ்ரீரங்க வழிபாடு, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வழிபாடெல்லாம் ரொம்ப பெரிய சப்போர்ட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி எந்த கிரகம் அங்கே சம்மந்தப்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த செவ்வாய் ராகு இந்த மாதிரி சேர்ந்துருக்குங்கிற பட்சத்துலையோ இல்லை சனி செவ்வாய் சேர்ந்துருக்குங்கிற பட்சத்துலையோ மாரியம்மன் வழிபாடு செய்யுங்க. எல்லா ஊர்லேயும் மாரியம்மன் கோவில் இருக்கும். நீங்கள் நிறைய பெண்கள் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா மாரியம்மனுக்கு பால் குடம் எடுக்கிறது, வேண்டுதல் செலுத்துறது, மாரியம்மன் காளியம்மனுக்கு இந்த மாதிரி ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்திற்கு அந்த செவ்வாய்க்கு அப்படி காவல் தெய்வம்னாலே செவ்வாய் சனி தான். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் தெய்வத்துக்கு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேமிலி லைஃப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும். ஸோ ரொம்ப தெளிவாக வந்து திருமணத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான ஜாதக ரீதியான விஷயங்கள் இருக்குது, அதுக்கு இப்போது கோவில் தான் தீர்வா அப்படின்னு பார்க்கும்பொழுது யாரெல்லாம் கோவில் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னும் நீங்கள் டீட்டெயிலாக வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ மேலும் உங்கள் பசங்களுக்கோ இல்லை உங்களோட வாழ்க்கையிலையோ வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கன்சல்டேஷன் மூலமாக அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி மேம் கிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு ஸோ உங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து வர இருக்குது. அது எல்லாமே பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நன்றி.